ஸ்ரீ குருப்யோன் நமஹா. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2025 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை 57 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. 58வது போட்டியாக RCB மற்றும் KKR அணிகள் மோதும் போட்டி இன்றைய தினம் பெங்களூருவில் நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற போட்டி ராயல் சேலஞ்ச் பெங்களூர் முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் பிலிப் சால்ட், விராட் கோலி, மயங்க் அகர்வால், டிம் டேவிட் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சால்ட் அல்லது மயங்க் அகர்வாலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். RCB அணி முதலாவது பந்து வீசினார்கள் ஆல்ரவுண்டராக கிருணால் பாண்டியாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். RCB அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் லுங்கி நிகிடி, ஸ்ரேயா சர்மா, கிருணால் பாண்டியா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். RCB அணி இதில் லுங்கி நிகிடி கூட கேப்டன் வைஸ் கேப்டனாகவும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். RCB அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் விராட் கோலி, மயங்க் அகர்வால், ரொமோரியோ ஷெஃபர்ட் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக விராட் கோலி அல்லது ரொமோரியோ ஷெஃபர்டை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். RCB அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் லுங்கி நிகிடி, புவனேஸ்வர் குமார் மற்றும் கிருணால் பாண்டியா போன்றோர் ஒரு சிறப்பான பந்து வீச்சாக இருக்கும். இதில் நிகிடியை கூட கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அடுத்தபடியாக KKR அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரஹனுல்லா குர்பாஸ், சுனில் நரைன், அஜிங்கே ரஹானே போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். மனிஷ் பாண்டே அவர்கள் டீமில் இடம்பெற்றார் என்றால் அவரை கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். KKR அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரைன், ஆண்ட்ரிச் நோக்கியா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ஆண்ட்ரூ ரசல் இன்றைக்கி ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸாக பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. முன்னாடி அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது முன்னாடி வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 25 ரன் 30 ரன் அடிக்கக்கூடிய அமைப்பும், சப்போஸ் பந்து போட்டார்னா ஒரு விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பும் இன்றைய தினம் இருக்குது. ஆண்ட்ரூ ரசலோட பர்ஃபார்மன்ஸ் இன்றைய தினம் நன்றாக இருக்கின்றது. அதை பொறுத்து தேர்ந்தெடுத்துக் கொள்ளவும். KKR அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் ரஹனுல்லா குர்பாஸ், மனிஷ் பாண்டே, ஆண்ட்ரூ ரசல், ரமன்தீப் சிங் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக மனிஷ் பாண்டே அல்லது ஆண்ட்ரூ ரசூலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். KKR அணி இரண்டாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஆண்ட்ரிச் நோக்கியா, வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இந்த ஆட்டம் விறுவிறுப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பஞ்சம் இருக்காது. ஒரு அருமையான போட்டியாக இந்த போட்டி இருக்கும். அதற்கு முன்பாக முதல் ஹிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மழை வராமல் இருக்கணும். மழை வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இன்றைய தினம் இருக்கின்றது. ஸோ மழை வரத்துக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. ஓவர் குறைக்கப்படலாம். 14 ஓவர் இல்லை 5 ஓவர் இந்த மாதிரி கூட மேட்ச் இன்றைக்கி நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஒரு ஆல்ரவுண்டர் கேப்டன் வைஸ் கேப்டனாக, ஒரு பந்து வீச்சாளர் வலதுகை வேகப்பந்து வீச்சாளர் அல்லது வலதுகை ஸ்பின் பவுலர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்து மூன்றாவது பாயிண்ட்,
அதாவது மூன்றாவது ஹிண்ட். 1 டவுன் ஃபஸ்ட் டவுன் இறங்கக்கூடிய பேட்ஸ்மேன் கேப்டன் வைஸ் கேப்டனாக அல்லது வலதுகை பந்து வீச்சாளர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இன்றைய தினம் இருக்கின்றது. இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் KKR அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.